லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். லக்ஷ்மிமா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. என்னடா புத்தியும் அழகாதான் இருக்க. கொஞ்ச நேரம் உன்னை பாக்குற எனக்கே தூக்கி கொஞ்சணும் போல இருக்கே. அதான் அத்தை உன்னை விடவே மாட்டுறாங்க போல இருக்கு இல்ல? சந்தோஷ், நீ எமோஷனலா தப்பான முடிவு எடுத்துட்ட. அதோட விளைவுதான் இதெல்லாம். திரும்பவும் இந்த தப்பை நீ எப்பவும் செய்யக்கூடாது. இது எல்லாமே என்னாலதான். ஹரி சார் எவ்வளவு சொல்லியும் நான் கேட்காம அடமண்டா பண்ண முட்டாள்தனத்தால இன்னைக்கு மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹரி சார் மொத்த பழியையும் அவர் மேல போட்டுக்கிட்டாரு. அம்மா அவரை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு கலகலப்பா இருக்க வேண்டிய வீடு இது இப்படி இலவு வீடு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் என்னோட வரட்டு பிடிவாதம் தான் காரணம். குழந்தை இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா வீடே நிம்மதி இல்லாம போயிடும் யோசிக்க மறந்துட்டேனே. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு. என்னோட புத்தியை செருப்பால அடிச்சுக்கிட்டு பண்ண தப்புக்கு ஹரி சார் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாது. இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்.
ஏ சந்தோஷ், விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த சூழலையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஐயோ கடவுளே, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா எனக்காக கூட இந்த சத்தியத்தை நீ மீறக்கூடாது. ஐயோ என்ன போலீஸ் ஜீப் இங்க வந்திருக்கு? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. வாங்க வாங்க சார். சார் நீங்க வாங்க. என்ன சார், எதுவும் கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி குழந்தை தண்ணியில் விழுந்த விஷயமா ஒரு சின்ன என்கொயரி, அது விஷயமா தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆஹா, புதுசா போலீஸ் ரூபத்துல ஏதோ சிக்கல் வருது போல இருக்கே. சோனியா கேஸ்ல நம்மளையும் சேர்த்து உள்ள வச்சாருல, அதுக்கு பழிக்கு பழி வாங்க நல்ல சந்தர்ப்பம், விடக்கூடாது. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? எல்லாரும் கூட்டமா வேற நிக்கிறாங்க. நாம இப்போ நல்லவ வேஷம் போட்டு அதை எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நாம ஏதாவது சொல்ல போய் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிட்டா வேண்டாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாப்போம். ஒருவேளை குழந்தைய பத்தி விசாரிக்க வந்திருப்பாங்களோ? நாம இப்ப போனா நம்மளையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார், குழந்தை தண்ணியில விழுந்தனால பாடி கிடைக்கலன்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல தானே சொன்னீங்க. இப்போ வந்து என்கொயரிங்கிறீங்க, நாங்க என்ன சார் பண்றது? ஆமா சார், குழந்தை தவறித்தான் விழுந்ததா இல்ல குழந்தைய திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்களான்னு விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, அந்த ஹரியோட கேரக்டர் எப்படி? இங்க அவர் எத்தனை வருஷமா இருக்காரு? அவர் இங்க 6 வருஷமா இருக்காரு சார். ஹரி சார் ரொம்ப நல்லவர் சார். இங்க இருக்க யாரு கூடயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாரு சார். இங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைனா தேடி வந்து உதவி பண்ணுவார் சார். அவ்வளவு நல்லவர் சார் அவரு. குழந்தைய லட்சுமி தத்து எடுத்திருந்தாலும் அதை வளர்த்ததுல ஹரி சாருக்கு பெரிய பங்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு பாசம் அந்த குழந்தை மேல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். லக்ஷ்மி ஹரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவானதுக்கு அப்புறம் ஹரி நடவடிக்கையிலே ஏதாவது மாற்றம் இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். சொல்லப்போனா இந்த கல்யாணமே அந்த குழந்தைக்காக தான் நடந்தது. லக்ஷ்மி அந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்தாங்கன்னா ஹரி அப்பாவா இருந்தாரு. சார், நீங்க போலீஸ்காரங்க, எல்லாத்தையும் சந்தேகமா தான் பாப்பீங்க. நடந்தது விபத்து தான். ஹரி சார் மேல எந்த தப்பும் இருக்காது. பாவம் லக்ஷ்மி தான் குழந்தை மேல இருந்த பாசத்துல கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள் போனா அவங்களே புரிஞ்சுப்பாங்க சார். சார் அதான் சொன்னேனே சார், ஹரியை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன் சார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசிக்கிறாங்க சார். அப்படின்னா அது ஆக்சிடென்டாக தான் சார் இருக்கும். சார் அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் சார். இதுக்கு மேல விசாரிக்கிறது வேஸ்ட் சார். பேசாம கேஸை முடிச்சிடலாம் சார். யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியல, பாவம் ஹரி சாருக்கு சோதனை மேல சோதனை. என்னடி பண்றது, நல்லவங்கள தான் கடவுள் சோதிக்கிறாரு. வாங்க போலாம். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க ரவி, வாங்க போலாம். வாங்க சார். எதுக்கு இங்க வந்து விசாரிக்கிறாங்க? அதான் ஒன்றும் புரியல. சந்தேகத்தோட வந்தாங்க போலீஸ்காரங்க. இப்படி முட்டாள் மாதிரி பேசி மாத்தி விட்டுட்டாங்களே. இவங்க சந்தேகத்தை அதிகப்படுத்தினாதான் ஹரிய உள்ள தள்ள முடியும். ஏதாவது பண்ணணுமே. ஐயோ நல்ல வேலை, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. விசாரிக்க வந்த போலீஸ் கீழேயே திரும்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நீங்களும் தானே கூட இருந்தீங்கன்னு என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தா ஏதாவது உளறி இருப்பேன். பவி வேற நீ அங்க இருந்தும் எப்படா குழந்தைய காப்பாத்தாம விட்டன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. போலீஸ் வந்தா தேவையில்லாம பிரச்சனை தான். யாரா இருக்கும்?
சார் என்ன வேணும் சொல்லுங்க. குழந்தை தண்ணியில் விழுந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள போய் பேசலாமா? வாங்க சார். ஹாஸ்பிட்டல்ல வச்சே என்கொயரி பண்ணிருப்போம். பட் நீங்க எல்லாரும் எமோஷனலா இருந்ததுனால அங்க பேச முடியல. குழந்தை தண்ணியில விழுந்தப்ப நீங்களும் ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க. அங்க எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எங்ககிட்ட சொல்றீங்களா? அது நாங்களே குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த சம்பவத்தை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்களும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி என்கொயரி அது இதுன்னு வந்து தொல்லை பண்றீங்க. சார், குழந்தை உங்களுதுனாலும் அதை தத்தெடுத்து வளர்த்துருக்கீங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லாஜிக்கலா ரொம்ப கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். தாத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க, விடுங்க. சாரி சார், அத்தை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அதான் தாத்தா ஆதங்கத்துல பேசிட்டாரு. யூ கேரி ஆன் சார். சந்தோஷ், ஸ்பாட்ல நடந்ததை அப்படியே சொல்லுங்க. சார், ஒண்ணு இவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். இப்ப இவனா இல்ல நானா சொல்லுங்க. ஐயோ சார், பவியை பிரிஞ்சு வாழ்றதை விட நான் சாகுறதே மேல் சார். நான் போய் சாகுறேன். சார், சந்தோஷ், மேல உனக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா நான் சொல்றதை தான் நீ யார் கேட்டாலும் சொல்லணும். சந்தோஷ் சொல்லுங்க. சார், ஹரி சார் ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. அது வந்து ஹரி சார் குழந்தை மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாரு. இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு ஒரு ஆசிரமத்து வழியா வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுக்கலாமேன்னு பிளான் பண்ணாரு. அது எனக்கு தெரிஞ்சுனா அத தடுக்கிறதுக்காக நான் அங்க போனேன். சந்தோஷ், நீ என்ன சொல்ற? ஹரி சாரை பத்தி நீ ஏன் இப்படியெல்லாம் சொல்ற? அவரு குழந்தை மேல உயிரே வச்சிருந்தாரு. அவரு இப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்ல. ஐயோ பவி, நான் இத உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன். பட் சிச்சுவேஷன் டிமாண்ட் சொல்ல வேண்டியதா போச்சு. டேய் சந்தோஷ், தப்புடா இதெல்லாம். அது எப்படி எல்லாம்? தாத்தா, எனக்கும் ஹரி சாருக்கு என்ன நடந்ததோ அதை தான் நான் இங்க சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சார், அவரை கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க சந்தோஷ். சார், ஹரி சார் எந்த இன்டென்ஷன்லயும் இதை பண்ணல சார். குழந்தை தண்ணியில விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் அவரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் நான் அங்க போனேன். அந்த டைம்ல எங்களுக்குள்ள நடந்த தள்ளுமுள்ளுல குழந்தை தவறுதலா தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. மற்றபடி ஹரி சார் மேல எந்த தப்பும் இல்லை சார். இது தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். தெரியாம நடந்துருச்சு சார். அம்மா, அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, 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 என்னாச்சு அத்தை? சாரி சார். போய் பாருங்க சந்தோஷ், சீக்கிரம். அத்தை, அத்தை. அம்மா, ஐயோ அம்மா, 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 அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா பேசுங்கம்மா. அம்மா, 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 அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா. சார், இதுக்கு தான் சார் வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?
இது எங்க குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு துயர சம்பவம் சார். எங்க கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது ஏன் சார் எங்களை டார்ச்சர் பண்றீங்க? போங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா அம்மா. அவங்க சொன்னதை அப்படியே ரிட்டர்ன்ல எழுதி வாங்கிக்கோங்க. சரி சார். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடணும். ஓகே சார். எழுதி எடுத்துட்டு வந்து அவங்க சைன் வாங்கிருங்க. சரி சார். யோ, நம்ம விசாரிச்ச வகையில அந்த ஹரியை பத்தி எல்லாருமே இங்க நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆமா சார். நமக்கும் அபிசியலா எந்த கம்ப்ளைண்ட் வரல. இல்ல சார். ஃபார்மாலிட்டிக்கு நாமளும் வந்து விசாரிச்சாச்சு. இப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆமா சார், எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி வாங்க போலாம். சரி சார். ஐயோ சார் 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். குழந்தை தண்ணியில விழுந்த விஷயமா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். அது உங்ககிட்ட சொல்லதான் நான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. சார், அந்த குழந்தை தண்ணியில விழுந்த ஆக்சிடென்ட் ஆகல. அது அது ஒரு கொலை சார். அது எப்படி மேடம்? பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், நானே இந்த அபார்ட்மெண்ட்ல தானே சார் இருக்கேன். எனக்கு தெரியாதா? அந்த ஹரிதான் சார் இதை பண்ணிருக்கான். ஆனா அந்த ஹரியை பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விதமா சொல்றாங்களே. கம் ஆன் சார், நீங்க ஒரு போலீஸ்மேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஒரு காமன் பீப்புள் மாதிரி பேசுறீங்களே சார். அந்த ஹரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவிலாம் செஞ்சிருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு 1000 2000 காசு கொடுக்கறது, வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குன்னு கொலை பண்ண விட்டுருவாங்களா சார்? சார், நான் ஒண்ணு கேக்குறேன் சார். கல்யாணம் நடக்க போற நேரத்துல இவர் எதுக்கு குழந்தை தூக்கிட்டு ஆத்தங்கர பக்கம் போகணும்? அந்த சந்தோஷ் லட்சுமி கிட்ட தனியா பேசத்தான் ஹரி அங்க போனதா சொன்னாரு. சார், லட்சுமி கிட்ட தனியா பேசணும்னா மண்டபத்துல இடமா இல்ல? ஏன் பார்க்கிங்ல கார்ல உட்காந்துக்கிட்டு லட்சுமி கிட்ட பேசணும்னு சொன்னா வரப்போறாங்க. அதுக்கு எதுக்கு சார், அதுவும் யாரும் இல்லாத ஒரு இடமா, தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போகணும் சொல்லுங்க. So what I'm saying is, எல்லாமே ஹரியோட ப்ரீ பிளான். பாவம் அந்த பச்சை குழந்தை தண்ணியில விழுந்து என்ன துடி துடிச்சானோ. காட். சார், இன்னொரு விஷயம், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வெளியே தெரிஞ்சிட வேண்டாம். அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது மேல இருக்கிற அன்புனால நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். சோ ப்ளீஸ், மை ரிக்வெஸ்ட் சார், நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரா உங்க கடமையை செய்யுங்க சார், ப்ளீஸ். அந்த சந்தோஷ் சொல்லும் போதே எனக்கு மைல்டா டவுட் வந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. குழந்தைய கொலை பண்ணிட்டு அது ஆக்சிடென்ட் டிராமா பண்றாங்களா? பாருங்க சார், விட மாட்டேன். அந்த ஹரி எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். தேங்க்யூ மேடம். இந்த கேஸ்ல உங்களோட வியூ தான் கரெக்ட். தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், கிளம்புங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச கேம் திரும்பவும் ஆரம்பிக்குது. லெட்ஸ் ப்ளே லைக் தி விஸ். ஹரி சார், உங்க கைக்கு காப்பு வருது, தயாரா இருங்க. குழந்தை குழந்தை கண்ணா, எங்கடா இருக்க? இப்ப கேட்டனே, நீ அழுதிய கண்ணா, என் செல்லமே. என் புள்ள சாப்பிட்டானோ இல்லையோ தெரியலையே. கண்ணா, நீ எங்கடா இருக்க? எங்க அம்மாவை விட்டுட்டு ஏண்டா போன? என் தங்கமே, எங்க இருக்க? நீதானே? சிரிக்கிறா.
செல்லம் சிரிக்கிறான். என் தங்க குட்டி எங்கடா இருக்க? என் தங்க குட்டி செல்லம்